ஐயோ, இப்படி நோட்டு புத்தகம் எல்லாம் எரிஞ்சு சாம்பலா போயிடுச்சே. மின்சாரம் கசிந்து திடீரென பற்றி எறிந்த வீடுகள், முற்றிலுமாக சேதமடைந்து காணப்பட்ட குடியிருப்புகள், வீடு தேடி வந்து உதவிய மனித கடவுள்கள். தென் சென்னை வடக்கு மாவட்டம் பூத்தமல்லி பக்கத்துல சென்னீர்குப்பம்ங்கிற ஒரு பகுதி இருக்கு. அப்போ 5 மணி அளவுல 9 ஓட்டு வீடுகள், குடிசை வீடுகள்ல திடீர்னு மின்சாரம் கசிந்து வீடு பற்றி எரிந்திருக்கு. வீடு மொத்தமா எரிஞ்சதுல கல்வி புத்தகம், வாகனங்கள்னு மொத்தமா எரிஞ்சு சாம்பலாகி இருக்கு. இப்படி மொத்தமா எரிஞ்சு போனதால அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி இருக்காங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் உடனே சென்னீர்குப்பம், காடுவெட்டி, பருத்திப்பட்டு சுற்று வட்டார வியாபாரிகள் சங்கம் சார்பா மாநில தலைவர் AM விக்ரம் ராஜா அவர்கள், சென்னை மாநகர இளைஞரணி அமைப்பாளர் AMP பிரதாப் ராஜா அவர்கள், மாவட்ட தலைவர் Y எட்வர்ட், மாவட்ட செயலாளர் R நீலமேகம், மாவட்ட பொருளாளர் RM பழனியப்பன், தொகுதி செயலாளர் திருவேற்காடு M செல்வம், மாவட்ட துணைத் தலைவர் M கார்மேகம் மற்றும் நிர்வாகிகள்னு பலருமே கலந்துட்டு அந்த பகுதிகளை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லி நலத்திட்ட உதவிகளையுமே வழங்கியிருக்காங்க. வீடு எரிந்து போன நிலைமையில மொத்த பொருட்களையுமே இழந்த மக்களுக்கு அரிசி, காய்கறி, வீட்டு பொருட்கள்னு நலத்திட்டங்களை வழங்குறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த நலத்திட்ட உதவிகளை ஏற்பாடு செஞ்சு சென்னீர்குப்பம், காடுவெட்டி, பருத்திப்பட்டு வியாபாரி சங்க தலைவர் T ஆர்தர் தேவசகாயம், துணைத் தலைவர் குமார், பொதுச் செயலாளர் கண்ணன், செயலாளர் A பாலாஜி மற்றும் இளைஞரணி பாபு, நிர்வாகிகள், உறுப்பினர்கள்னு அனைவருமே கலந்துட்டு இருக்காங்க. இக்கட்டான சூழ்நிலையில உதவிக்கரம் நீட்டினவங்களுக்கு அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.